ஓம் மகா கணபதியை நமக. குரு வணக்கம், குரு வாழ்க. உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன் குருஜி ஈரோஜி மகாராஜ் சித்த ஜீவ சமாதி முனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து. இப்போ இந்த பதிவுல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்க்கையை புரட்டி போட்டு பாடாய்படுத்தும் பித்ரு தோஷமும் பித்ருக்கள் சாபமும் இதற்கு உண்டான பரிகாரம் மந்திரமும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். அதாவது வாழ்க்கையில தோஷங்கள்ல மிகவும் கடுமையான தோஷம் எதுன்னு பார்த்தோம்னா இந்த பித்ரு தோஷம் தாங்க. இந்த பித்ரு தோஷம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஜோதிட ரீதியா ஒருவர் ஜாதகத்துல 1ஆம் இடம் 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல சர்ப்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் இருந்தாலும், சூரியன் மற்றும் சந்திரன் கிரகங்கள் ராகு அல்லது கேது கிரகங்களுடன் சேர்ந்திருந்தாலும் அது பித்ரு தோஷம் கொண்ட ஜாதகமாக அமைப்பாக உள்ளதுங்க. அடுத்து பார்த்தோம்னா, ராகுவுடன் சூரியனும் சனியும் சிம்மத்தில் சேர்ந்திருந்தால் 3 தலைமுறைகளாக இந்த பித்ரு தோஷம் ஜோதிடத்துல இருப்பதாக தான் சொல்றாங்க. சரிங்க, இந்த பித்ரு தோஷம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரவர் தாய் தந்தை வழியில் வாழ்ந்து இறந்து போன முன்னோர்கள் பித்ருக்களாக பெரியவர்கள் கருதப்படுகிறார்கள். ஒருவர் சென்ற பிறவியில் தாய் தந்தையை சரிவர கவனிக்காமல் இருந்து அதற்காக பெற்றோர்கள் சாபமிடுவதால் அந்த ஒருவர் அடுத்த பிறவியில் பித்ரு தோஷம் ஜாதகத்துடன் பிறக்கிறார்கள். அதே போன்றுதான் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கொடுமை செய்தாலும் அந்த ஒருவர் மறுபிறவியில் பித்ரு தோஷத்தோடு பிறக்கிறார்கள். இந்த பித்ருக்களின் பாதிக்கப்படும் இந்த பித்ருக்களின் ஆத்ம சாந்தி அடையாததால் ஏற்படும் இந்த தோஷம்தான் இந்த பித்ரு தோஷம் எல்லாருக்கும் ஏற்படுகிறதுங்க. இதோடு பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, வயிற்றில் வளரும் சிசு, அதாவது கருவுல வளர சிசுவை கருச்சிதைவு செய்தாலும் அந்த சிசுவின் சாபமும் பித்ரு தோஷமாக உண்டாகிறதுங்க. இந்த மாதிரி பித்ரு தோஷத்தை எல்லாம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, பித்ரு தோஷம் உள்ளவர்களுக்கு கல்விஸ்தானம், அதாவது குடும்பஸ்தானம், அதாவது திருமணம் நடைபெறுவதில் வருட கணக்கில் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லைன்னா திருமணம் மிகவும் தாமதமாகவே நடைபெறும். அல்லது திருமணம் நடந்தாலும் விவாகரத்து ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது என்பது கொஞ்சமும் இருக்காது. இருவருக்கும் இடையே வெறுப்பு தான் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை கசக்கும். இந்த பாதிப்புகள் உண்டாக காரணம் பித்ருக்களின் சாபமாக இருக்கும்போது என்னதான் நமக்கு கடவுள் நமக்கு கொடுக்க நினைக்கும் அருளையும் ஆசையையும் அனைத்தையும் இந்த பித்ருக்கள் தேவதைகள் தடுக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு என்பதை உண்மை என கருதப்படுகிறது. சரி, இது போல உள்ள பித்ரு தோஷத்தை நீக்கி எல்லா நன்மையும் வளங்களும் வாழ்வில் பெற்றிட உள்ள பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, வருஷம் வருகின்ற ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை வரும் நாட்களில், அதிலும் முக்கியமான மகாலய அமாவாசை நாளில் அவரவர் முன்னோர்களுக்கு காலமான சகோதர சகோதரிகளுக்கும் செய்யும் எள்ளு தர்ப்பணம் வழிபாடுன்றது மற்றும் தானங்கள் என்றது யாவும் அனைத்து தோஷங்களையும் நீக்கி வல்லமை கொடுக்கக்கூடிய அருளும் உண்டு. இந்த அடுத்து பார்த்தோம்னா, மிக கடுமையான பித்ரு தோஷத்தால் அவதிப்படுவர்கள் புண்ணிய ஸ்தலமான ராமேஸ்வரம் சென்று திலஹோமம் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா, முக்கியமான நட்சத்திர நாட்களில் வரும் அமாவாசை என்று, அதாவது திருவாதிரை, புனர்பூசம், பூசம் நட்சத்திர நாட்களில் செய்யப்படும் பித்ருக்கள் எள்ளு தர்ப்பணமானது 12 ஆண்டுகள் பித்ரு தர்ப்பணம் செய்த பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்தோம்னாக்கா, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர நாட்களில் வரும் அமாவாசை என்று செய்யப்படும் பித்ருக்கள் பூஜையானது பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் கிடைக்காத புண்ணியத்தை நாம் பெறுவோம்.
அமாவாசை திதியும் அவிட்டம் நட்சத்திரம் சேர்ந்து வரும் காலங்கள்ல பித்திருக்களை நினைத்து அன்னதானம் செய்தால் பித்ருதோஷம் நீங்கும். நம் பித்திருக்கள் வழிபாட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம் முன்னோர்கள் இறந்த நேரம் மற்றும் முக்கியமான திதிகளை குறித்து வைத்து வருஷா வருஷம் வரும் ஒவ்வொரு திதியையும் நேரம் காலத்தையும் குறித்து பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லதுங்க. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது காலை 7 மணிக்குள் செய்வது மிக நல்லது. ஏன்னு கேட்டோம்னா சூரியன் அதாவது 7 மணிக்குள் செய்வது மிக நல்லது. ஏனென்றால் சூரியன் பித்ருக்காரகன் ஆத்மகாரகன் என அழைக்கப்படும் சூரியன் உதிக்கும் நேரம் 6 to 7 மணிக்குள் செய்வது மிகவும் சிறப்புங்க. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது நதிக்கரைகளில் கொடுத்தால் அதற்குண்டான பலன் அதிக பலன் சக்தியும் உண்டுங்க. அமாவாசை அன்று தர்ப்பணம் அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்களுக்கு பின் பித்திர்களுக்கு செய்யும் தர்ப்பணங்களுக்கு அதிக மிகுந்த சக்தியும் பலனும் உண்டு என்று சொல்லப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒருவர் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அமாவாசை மற்றும் சூரிய கிரகணங்களில் பித்திர்களுக்கு செய்யும் தர்ப்பணங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. அமாவாசை என்று அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. பித்திர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நாட்களில் வெங்காயம் பூண்டு மற்றும் வாசனை திரவியங்களை தவிர்க்க வேண்டுங்க. அமாவாசை என்று பித்திர்களுக்கு செய்யும் தர்ப்பணங்களுக்கு மிகவும் சக்தி உண்டு. இந்த நாளில் பித்திருக்களை சாந்தப்படுத்தினால் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று வாழலாம். இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க முன்னோர்களின் ஆசி முழுவதும் கிடைக்கும். பித்ரு பூஜை செய்ய உகந்த ஆலயங்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான சிவபெருமான் அதாவது நாவாய் முகுந்தன் என்று பெயர் கொண்ட அருள்பாலிக்கும் திருநாவாய் ஸ்தலம் பித்ரு பூஜை செய்ய சிறந்த தலமாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் விருட்சத்தின் அடியில் பித்திருக்களுக்கு அமாவாசை என்று அன்னம் வைத்து வழிபடுகின்றனர். இங்கு பித்திரு பூஜை செய்தால் நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க. இந்த பித்ரு பூஜை நீக்கும் மந்திரமும் உள்ளது. அந்த மந்திரத்தின் அடிப்படையில் காலையில் எழுந்து பித்திருக்காரகனை அதாவது சூரியனை நோக்கி குளித்து ஈரத்துணியுடன் நின்று இந்த மந்திரத்தை சூரிய பகவானை மனதில் நிலைநிறுத்தி மந்திரம் கூறி வந்தால் பித்திருக்களின் ஏற்படும் தடைகள் எல்லாம் நீங்கி வாழ்வில் நன்மை உண்டாகும். அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா ஹரி ஓம் ஹிராம் ஹிரிம் சகசிவ சூர்யாய வாவா ஐயும் கிளியும் சவ்வும் வசி வசி சுவாகா என்ற இந்த மந்திரத்தை பித்ருதோஷம் உடையவர்கள் இதை ஞாயிற்றுக்கிழமை வரும் அமாவாசை என்று தொடங்கி பின் முடிந்தவரை செய்து கொண்டே எல்லா அமாவாசைக்கும் செய்து கொண்டே வர பாவங்கள் அனைத்தும் தீரும். தடைகள் யாவும் அகன்று சுப காரியங்கள் நடக்கும். குடும்பங்கள்ல சுப விசேஷங்கள் சுபமான காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்குள்ள தடைகள் எல்லாம் விலகும். சுப காரியங்கள் நடக்கும் என்பதனை இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆம்பூர் ஆஸ்ட்ரோ அசோகன்.